அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கான வீடியோவில் சிறப்பு மிகுந்த ஒரு சூறாவினுடைய 3 வஜீஃபாக்களை தான் பார்க்க போகிறோம். அதாவது ஒரே சூறா தான் நம்ம 3 விதமாக நம்ம ஓதலாம். அதற்கு நமக்கு ஏராளமான பலன்கள் நமக்கு கிடைக்குது. நமக்கு தெரிந்த மிக எளிமையான ஒரு சூறா தான். நம்ம எல்லோருமே தொழுகையில் ஓதக்கூடிய ஒரு சிறிய சூறா தான். ஆனால் இந்த சூறாவுக்கு இவ்வளவு சிறப்பு இருக்குது அப்படின்னு நம்மள பலரும் அறிய முடியாது. இப்போது இந்த சூறாவிற்கான சிறப்புகள் என்ன, இதற்கான 3 வஜீஃபாக்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அந்த சூறா என்ன அப்படின்னா சூறா குரைஷ். நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச ஒரு சூறா தான் சூறா குரைஷ். லி ஈலாஃபி குரைஷின் ஈலாஃபிஹிம் ரிஹ்லத ஷிதாஇ வஸ்ஸைஃப் ஃபல் யஅபுது ரப்ப ஹாதல் பைத்தில்லதி அத்அமஹும் மின் ஜூஇ வஆமனஹும் மின் ஹவுஃப். இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, குறைஷிகளுக்கு விருப்பம் உண்டாக்கி மாரிக்காலத்துடையவும் கோடை காலத்துடையவும் பிரயாணத்தில் அவர்களுக்கு மன விருப்பத்தை உண்டாக்கியமைக்காக இவ்வீட்டின் கஅபாவின் இறைவனை அவர்கள் வணங்குவார்களாக. அவனே அவர்களுக்கு பசிக்கு உணவளித்தான், மேலும் அவர்களுக்கு அச்சத்திலிருந்து அபயமளித்தான். அரபி தெரியாதவங்களுக்காக தமிழ்லையும் போடப்பட்டிருக்கு. இன்ஷா அல்லாஹ் ஓத தெரியாதவங்க பார்த்து ஓத முயற்சி பண்ணுங்க. இப்போது இந்த சூறாவிற்கு 3 விதமான வஜீஃபாக்களை நம்ம பார்க்கலாம். இந்த 3ல் நம்ம எதை செஞ்சாலுமே நம்முடைய வாழ்க்கையில் நம்ம தேடிட்டு இருக்கக்கூடிய அந்த தேவை நமக்கு நிறைவேறும். இப்போது முதல் வஜீஃபா என்ன அப்படின்னா, சூரியன் உதயமாகுவதற்கு முன்பாக இந்த சூறா குரைஷை நம்ம 10 முறை ஓதிக்கிட்டோம் அப்படின்னா அல்லாஹ் தஆலா நாம் அறியாத புறத்திலிருந்து நமக்கு செல்வத்தை கொடுப்பானாம். இன்னும் கடன் உடையவங்க, இன்னும் வறுமையுடையவங்க எல்லோரும் இதை தொடர்ந்து ஓதுனாங்க அப்படின்னா அது அனைத்துமே முற்றாக நீக்கி அல்லாஹ் தஆலா அவங்கள செல்வந்தனாக மாற்றி தருவானாம். இன்ஷா அல்லாஹ் கடன் உடையவங்க எல்லோரும் இந்த ஒரு சிறிய அமலை மட்டும் நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க. ஃபஜருக்கு எத்தனையோ திக்ருகளை நீங்கள் ஓதுறீங்க, அல்ஹம்துலில்லாஹ். அதோடு சேர்த்து இந்த சூறா குரைஷையும் நீங்கள் 10 முறை ஓதி பாருங்க. அல்லாஹ் உங்களுக்கு ரிஸுக்கில் பரக்கத்தை ஏற்படுத்துவான், கடன்களை முற்றாக நீக்கி தருவான், வறுமை இருக்காது. எனவே இந்த சூறாவை நம்ம எல்லோருமே ஓதுறது அப்படிங்கிறது நமக்கு ரிஸுக்கை பரக்கத்தாக பெற்றுத்தரக்கூடியதாக இருக்குது. இப்போது இரண்டாவது வஜீஃபாவை நம்ம பார்க்கலாம். சூறா குரைஷை நம்ம ஒரே இருப்பில் யார்கிட்டையும் பேசாமல் அந்த இடத்த விட்டு எழும்பாமல் நம்ம 101 முறை நம்ம ஓதிட்டு அல்லாஹ்விடத்தில் நம்ம துவா செஞ்சோம் அப்படின்னா நமது தேவைகள் நமக்கு பூர்த்தியாகுது. இன்னும் இந்த சூறாவை 101 முறை யார்கிட்டையும் பேசாமல் நம்ம ஓதிட்டு நம்ம ஏதாவது ஒரு காரியத்திற்கு போகிறோம், நம்ம ஏதாவது ஒரு வேலைக்காக நம்ம போயிட்டுருக்கோம், முக்கியமான ஒரு விஷயத்துக்காக நம்ம போகிறோம் அப்படின்னா அது நமக்கு நல்ல முறையில் நிறைவேறும். இது எவ்வளவு சிறப்பு பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் ஏதாவது ஒரு பெரிய விஷயத்துக்காக நீங்கள் வெளியில் போகிறீங்க அப்படின்னா இந்த சூறாவை ஒழு செய்துட்டு 101 முறை ஓதிட்டு போங்க. அல்ஹம்துலில்லாஹ்னு நீங்கள் தேடுற அந்த விஷயம் உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கும். அடுத்தது மூன்றாவது வஜீஃபா என்ன அப்படின்னா, அதுதான் இன்றைக்கு வியாழக்கிழமையிலிருந்து செய்யக்கூடிய ஒரு மிகச்சிறந்த வஜீஃபாவாக இருக்குது. இன்றைக்கு மக்ரீப்லேருந்து நீங்கள் தொடங்கி கொள்ளுங்கள். இன்றைக்கு மக்ரீப்ல இருந்து நாளை மக்ரீப் வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் நீங்கள் இந்த சூறாவை 100 முறை ஓதிட்டு அல்லாஹ்விடத்தில் உங்களுடைய தேவைகள் குறித்து துவா செஞ்சுக்கிட்டே வாங்க. அதாவது ஒரு தொழுகை கூட நீங்கள் கலா இல்லாமல் நீங்கள் நிறைவேற்றணும். அதற்கு பிறகு தஸ்பீஹ் போல திக்ரு போல இதை நீங்கள் 100 முறை ஓதிட்டு உங்களுடைய பெரிய தேவைகள், கனவுகள், லட்சியங்கள், ஆசைகளை குறித்து நீங்கள் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துவா செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஜும்மாவுக்கு இடையில் உங்களுடைய அந்த தேவைகள் குறித்து அல்லாஹ் உங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில் உதவி செய்வான். கண்டிப்பாக நீங்கள் தேடுற அந்த விஷயத்திற்கான நல்ல செய்தியை அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பான். இன்ஷா அல்லாஹ் மேஜிக் போல் உங்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் மாற்றத்தை ஏற்படுத்துவான். இன்னும் இந்த சூறாவை எந்த மாதிரியான தேவைகளுக்கெல்லாம் நம்ம ஓதலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ சுருக்கமாக நம்ம பார்க்கலாம். முதல்ல நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும், செழிப்பாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், நம்ம பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இதை ஓதலாம். இரண்டாவது, எதிர்மறையான எண்ணங்கள், நமக்கு தேவையில்லாத சிந்தனை, தேவையில்லாத கவலை எல்லாம் நல்லா இருக்கும், ஆனால் நமக்கு கவலை இருந்துக்கிட்டே இருக்கும். அது போன்ற பிரச்சனைகளுக்காக நம்ம ஓதலாம். மூன்றாவது, எதிரிகளிடமிருந்து பாதுகாப்பிற்காக நம்ம ஓதலாம்.
எதிரிகள் அப்படின்னு வெளியில் இருக்கக்கூடியவங்க இருப்பாங்க. இன்னும் குடும்பத்துக்குள்ளேயே நம்ம கூடவே இருப்பாங்க. ஆனால் நமக்கு தெரியாமல் நிறைய வேலைகள் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நமக்கு பிடிக்காத நிறைய வேலைகள் அவங்க பண்ணுவாங்க. இன்னும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய இரத்த உறவுகளே நமக்கு எதிராக இருப்பாங்க. நமக்கு தெரியாமல் நிறைய சூழ்ச்சி பண்ணுவாங்க. நமக்கு பிடிக்காத செய்வாங்க. இன்னும் நம்ம விருப்பத்திற்கு அவங்க எதிர்மறையாக இருப்பாங்க. சம்மதம் தெரிவிக்க மாட்டாங்க. அப்படி இருக்கிற பிரச்சனைக்காக நீங்கள் இதை ஓதலாம். அடுத்தது 4வதாக நீங்கள் வேலை தேடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு அமலை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் தேடக்கூடிய விருப்பப்படக்கூடிய அந்த வேலை உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது 5வதாக ஒவ்வொரு தேவையும் எனக்கு பூர்த்தியாகணும், என்னுடைய இந்த தேவை எனக்கு பூர்த்தியாகணும் அப்படின்னு நிறைய ஆசைகள், கனவுகள், விருப்பங்கள்லாம் வச்சுருப்போம் இல்லையா? அந்த எல்லா தேவைகளுக்காகவும் நம்ம இதை ஓதலாம். ஆனால் கண்டிப்பாக அது ஹலாலான ஒரு தேவையாக தான் இருக்கணும். அடுத்தது 6வது என்ன அப்படின்னா, நோய்களில் இருந்து நமக்கு பாதுகாப்பு கிடைக்கிறதுக்காக நம்ம ஓதலாம். இப்போது வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுடையவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நோய் இல்லாத மனுஷங்களே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு நோய்கள் அதிகமாயிட்டு தான் போகுது. குறையிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. எல்லோருமே ஒவ்வொரு நோயில் பாதிக்கப்படக்கூடியவங்களாக தான் நம்ம இருக்கோம். அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏதாவது ஒரு நோயில், பெரிய நோயில் பாதிக்கப்பட்டு நிறைய மனக்கவலையில் இருக்கீங்க அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு அமலை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அல்லாஹ் உங்களுக்கு அதை லேசாக்கி தந்துடுவான். அடுத்தது 7வதாக நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பு கிடைக்குது. நம்ம மறுமையினுடைய தேவைக்காக நம்ம ஓதலாம். நரகத்தை விட்டும் பாதுகாப்பு கிடைக்கிறதுக்காக இந்த சூறாவை இந்த முறையில் ஐவேளை தொழுகைக்கு பிறகு நம்ம 100 முறை ஓதி பார்க்கலாம். அடுத்தது 8வதாக பண பிரச்சனைகளை தடுக்குவதற்காக, இன்னும் கடன் பிரச்சனை, தேவையில்லாத பண செலவுகள்லாம் வந்துக்கிட்டே இருக்குது, அதெல்லாம் நிறுத்தணும் அப்படிங்கிறவங்க இன்ஷா அல்லாஹ் பணம் சம்பந்தப்பட்ட அத்தனை பிரச்சனைகளுக்காகவும் இந்த முறையில் நீங்கள் ஓதி பார்க்கலாம். அடுத்தது குழந்தை இல்லாத பிரச்சனை, அதற்காகவும் ஓதலாம். இன்னும் கர்ப்ப காலத்தில் இருக்கக்கூடிய அவங்க இதை ஓதுனாங்க அப்படின்னா அவங்களுக்கு சுகப்பிரசவம் ஏற்படும். எனவே அதற்காகவும் நம்ம இதை ஓதிக்கொள்ளலாம். அடுத்தது 10வதாக பாவத்திலிருந்து வெளியில் வரணும். நான் ஒரு தவறு செஞ்சிட்ருக்கேன், ஆனால் என்னால் அதிலிருந்து வெளியில் வர முடியலை அப்படிங்கிறவங்க இன்ஷா அல்லாஹ் இதை நியத்து வச்சு இந்த சூறாவை 101 முறை ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் நீங்கள் ஓதிட்டு வந்தீங்க அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் பாவத்திலிருந்து அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான். இந்த ஒரு சூறாவை நம்ம திக்ரு செய்வதற்கு அல்லாஹ் நமக்கு எவ்வளவு சிறப்புகளை, பலன்களை நமக்கு கொடுக்குறான் பாருங்க. நம்ம இந்த சூறாவை ஒரு முறை ஓதணும் அப்படின்னா எவ்வளவு நன்மைகள் தெரியுமா? கஅபாவை தொடர்ந்து தவாபு செய்து மஸ்ஜிதிலேயே தங்கி அந்த தொழுகைக்காக காத்திருந்து அந்த தொழுகையை நிறைவேற்றுவாங்க இல்லையா, அவங்கள போல 10 மடங்கு நன்மைகளை அல்லாஹ் கொடுக்குறான. அல்ஹம்துலில்லாஹ், எவ்வளவு சிறப்பு பாருங்கள். தொடர்ந்து கஅபாவை தவாபு செய்த நன்மையும் நமக்கு கிடைக்கும். இன்னும் தொடர்ந்து பள்ளிவாசல்லையே தங்கி தொழுகையை தொழறாங்க இல்லையா, அந்த நன்மையும் அல்லாஹ் நமக்கு இந்த சூறாவை ஒரு முறை ஓதினாலே அதை விட 10 மடங்கு நன்மைகளை நமக்கு கொடுக்குறானாம். அந்த ஒரு காரணத்திற்காகவாது, அந்த ஒரு நன்மைகளை நம்ம சம்பாதித்து கொள்ளவாவது இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக இந்த சூறாவை நம்ம ஒவ்வொரு நாளும் அதிக அளவில் ஓதக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும். இன்னும் குறைந்தது ஒரு முறையாவது நீங்கள் இந்த சூறாவை ஓதுங்க. அல்லது தனியாக ஓத முடியாவிட்டால் கூட தொழுகையிலையாவது இந்த சூறாவை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள். நிச்சயமாக இந்த நன்மையை அல்லாஹ் நம்ம அனைவருக்குமே கொடுப்பான். எனவே இதில் சொல்லக்கூடிய 3 விதமான வஜீஃபாக்களை நீங்கள் எந்த வஜீஃபாவை செய்ய முடியுமோ அந்த வஜீஃபாவை நீங்கள் செய்யுங்க. இன்றைக்கு வியாழக்கிழமை தொடங்கி நாளை மக்ரீப் வரைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய இந்த ஒரு வஜீஃபாவிற்கு ஏராளமான சிறப்புகள் சொல்லப்படுது. நீங்கள் பெரிய தேவையை நீங்கள் மனதில் நியத்து வச்சு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் அடுத்து ஜும்மாவுக்குள்ளே உங்களுக்கு அந்த தேவை பூர்த்தியாகி இருக்கும். எனவே உங்களுக்கு எந்த வஜீஃபா இலகுவாக இருக்கோ அதை நீங்கள் செய்து கொள்ளலாம். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த சிறப்பு மிகுந்த சூறாவை ஓதி அதிக அளவில் நன்மைகளையும் பலன்களையும் பெற்றுக்கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக. ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.